ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி. ஆங்கிலப்படி, அதாவது ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது டிசம்பர் மாதம் 23ஆவது நாள் 2023. இன்று அதாவது காலை 7:30 மணி முதல் 8 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று அதாவது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம். இன்று அதாவது மதியம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் உங்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேஷராசியில் குரு பகவான் மற்றும் சந்திரனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அதாவது கன்னியில் கேதுவும், மீனத்தில் ராகுவும், துலாமில் சுக்கிர பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விருச்சிகத்தில் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். அதாவது சந்திரனுடைய நிலை பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய ஜோதிட தகவல்ல நம்ம என்ன பார்க்கணும்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கிரகமாக பார்த்து கொண்டு வருகிறோம். நவ கிரகங்களை பற்றின செய்திகளைத்தான் நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நாம் இன்று பார்க்கக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு பகவானுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதாவது குருவோட விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது எப்படின்னா, குரு என்றாலே நமக்கே தெரிகிறது மாதா பிதா குரு தெய்வம். அந்த வகையிலே குருவிற்கு அந்த அளவுக்கு இடம் கொடுத்து உள்ளார்கள். சாதாரணமாக நம்மளுடைய ஆசிரியர்களுக்கே அந்த அளவுக்கு போது நவகிரகங்களில் குரு பகவானுக்கு அத்தனை அளவிற்கு அது இடம் கொடுத்திருக்கிறார்கள். குரு பார்க்க கோடி நன்மை என்றும் சொல்வார்கள். குரு பகவான் மற்றவர்களை ஏற்றிவிட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு நபர் என்றாலும் அது அவருக்குத்தான் பொருந்தும். அவரை அந்தணன் என்பார்கள், பொன்னன் என்பார்கள், மற்றும் குரு என்றாலே வழிகாட்டி என்பார்கள், தன்னல மற்றவர் என்பார்கள். ஆசிரியர்களுக்கும் அது பொருந்தும். சரிங்களா? இந்த குரு பகவானுடைய ஆற்றலை பற்றின சில துளிகளை நம்ம இப்ப பார்க்கலாங்க. குரு பகவான் மஞ்சள் நிறமுடையவன். குருவினுடைய வாகனம் யானை. குருவிற்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஞானம், அறிவு அதிகமாக இருக்கும். இவங்களாம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க, திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம். மற்றும் பார்த்தீங்கன்னா குரு பகவானாலே என்னென்ன நட்சத்திரங்களை குரு பகவான் கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கும்பொழுது புனர்பூசம், விஷாகம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்தக்காரரே இந்த குரு பகவான் தான். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் குருவினுடைய அம்சங்கள், அவங்களுடைய குணநலங்களும் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்படி அப்படின்போது முக்கியமாக அவர்கள் சுயமரியாதையை விட்டு தராதவர்கள், மிகவும் பொறுமைசாலி, திட்டமிட்டு செயல்களை நடத்துபவர். இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே வரலாங்க. குருவிற்கு அம்சயோகமும் ஒன்று உள்ளது. அதாவது கேந்திரஸ்தானத்தில் குரு ஆட்சி உச்சமா பெற்றிருந்தால் அவர்களுக்கு அம்சயோகம் உண்டாகுது. அந்த அம்சயோகத்தினால் நல்லதொரு மரியாதையும் புகழும் நிச்சயமாக அவர்களுக்கு கிட்டும். சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவரும் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே குரு மற்றும் சந்திரன் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு ஒரு அதாவது கற்பனை திறன்கள் கூடும். ஒரு அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பீர்கள். இன்று திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு செவ்வனே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்றைய தினத்தில் பிள்ளை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர்கள் கிடைக்கும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சிபலம் பெறுவது மிக உத்தமம். உங்களுடைய உபஜயஸ்தானத்திற்கு அதிபதி புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பாராத வகையில் அதாவது திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு. வருவாய்க்கும் பங்கம் இல்லை. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய
வாழ்த்துக்கள். மற்றும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது திருச்செந்தூர் முருகரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவரும் ஆட்சியுடன் இருக்கின்றார். இன்று சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். இருந்தாலும் குருவுடன் இருப்பது மிக உத்தமம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் செவ்வாயுடன் கூடியுள்ளார். மற்றும் உங்களுக்கு சட்டு என்று சில முன்கோபங்கள் வந்து போகும். கூடுமானவரை பொறுமையாக அமைதியாக இருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான் ஆட்சியுடன் இருப்பதனால் நிச்சயமாக பில்டர்ஸ், சிவில் லைனில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வீற்றிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் லாபம் மீறி உள்ளதால் நிச்சயமாக மிதுனராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணவரவுக்கு வழி உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்று இனிதே நடைபெறும். ஒரு சிலருக்கு காதல் கண் சிமிட்டும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாகும். இன்றைய தினத்தில் பல விகிதங்களும் தங்களுக்கு ஏற்றமே நிகழும். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது லட்சுமி நரசிம்மரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார் என்று சொல்லலாம். இன்று உங்களுடைய ராசிக்கு 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலும் மற்றும் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் சந்திர பகவான். இதன் காரணமாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக இன்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய விருப்பம் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் அதாவது இந்த நாளில் உங்களுக்கு விசா எடுப்பது மற்றும் அதற்குண்டான ஆவணங்களை சரி பார்த்து கொடுப்பது, இவ்வாறான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் சுகஸ்தானத்திலிருந்து இப்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் தொடர்ந்து வீட்டிற்கு கொண்டிருக்கின்றார் 2-3 நாளா. இதனால என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் அப்படின்னு பார்க்கறச்சு நிச்சயமாக அந்த யான் துணி வகை சம்பந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் உண்டு. ஸோ கூடுமான வரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தீர்கள் என்றால் நல்லதே நடக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் சம்பள உயர்வும் பொறுப்பும் கிட்டும். நீங்கள் நினைத்த சில காரியங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு சிபா செய்தால் கூட பல விஷயங்களும் உங்களுடைய கம்பெனியில் நிகழக்கூடிய ஒரு காலமாக உள்ளது. இந்த நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்க்கும்பொழுது அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தோஷமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. இதன் காரணமாக கூடுமான வரை நீங்கள் முக்கியமான விஷயமாக இருந்தால் மட்டும் பயணித்துக் கொள்வது மிக உத்தமம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். உபஜயஸ்தானத்தில் புதன் பகவானும் ஆட்சியுடன் இருப்பது மிக உத்தமம். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அருமையாகவே உள்ளார். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக தாங்கள் நினைத்த சில காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிய வாழ்த்துக்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக அருமையாகவே உள்ளது. இன்று பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு நல்லதொரு தொகை கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது
பாலமுருகனை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 7. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடனும் மற்றும் சந்திரனுடைய நிலை இவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். அதற்கான ஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் கைகூடும் என்றும் சொல்லலாம், அல்லது திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம். இவ்வாறு தனியாக இருக்கவங்க ஒரு துணை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை வந்து நிரந்தரமாகுவதற்கும் இந்த நாள் மிகவும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று உங்களுடைய மேலதிகாரியினுடைய நட்பையும் பாராட்டியும் நிச்சயமாக பெறுவீர்கள். எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு அதை வேண்டிக்கிட்டு நான் சொன்ன தெய்வத்தை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் வந்து உங்கள் ராசியிலேயே ஆட்சி மற்றும் அதாவது 6வது இடத்துல குரு சந்திர யோகத்துடன் இருக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றமே நிகழும். குறிப்பாக நீங்கள் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்று இந்த உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். உங்களுடைய பிள்ளைகள் விதத்தில் நல்ல ஒரு விஷயங்கள், அதாவது விசேஷங்கள் நடக்கும். அதாவது சுப காரியங்கள் நடப்பதற்கு இன்று வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி, அதாவது சுக்கிர பகவானும் விரயஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயமாக நிகழும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களையும் வாங்க குவிப்பீர்கள் வீட்டிற்கு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரனுடன் பயணிப்பதால் குரு சந்திர யோகமும் உங்களுக்கு உண்டாகிறது. உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானும் சுகஸ்தானத்தில் ராகவும் சந்தரிப்பதால் மற்றும் உங்களுடைய அதாவது தைரியமும் ஒரு விடாமுயற்சியும் இன்று நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இன்றைய நாளில் உங்களுக்கு சில முக்கியமான காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள பாடுபடுவீர்கள். அதுவும் உங்களுக்கு இன்று சாதகமாக அமையும். இன்று இறை சகோதர வழிகளில் உங்களுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவர்களிடம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் சமாதானத்துடன் இருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பு மிக சிறப்பு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் விளங்குகின்றார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் சுகஸ்தானத்தில் தொடர்ந்து விட்டுக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பணிதமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்காத ஒரு நபரை வந்து சந்திப்பீர்கள். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு பலவித தொடர்புகளும் மற்றும் உங்களுடைய தொழிலுக்கு உண்டான உதவிகளும் கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியுடன் இருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் விட்டிருப்பதும் மிக விசேஷம். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் அவர் எங்க இருக்கிறார் என்று பார்க்கும்போது மிக அருமையாகவே உள்ளார். இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றமே நிகழும். இன்று இறை சகோதர வழிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பும் அன்பும் உண்டாகும். களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் அவர் வந்து லாபஸ்தானத்தில் உள்ளதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பலிதமாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதாவது சந்திரன் மற்றும் குருவும் பயணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் சந்திருக்கின்றார்கள். எப்படி பார்த்தாலும் பண வரவிற்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். வரக்கூடிய பணத்தை சேமித்துக் கொள்வது மிக உத்தமம். ஏன்னால் பிற்காலத்தில் நமக்கு எப்படி ஆகும் என்பது நமக்கு தெரியாது. இதன் காரணமாக யாரிடமும் கடன் வாங்காத ஒரு நிலையும் மற்றும் நீங்கள் நினைத்த சில காரியங்களையும் உதவி பண்ணுங்கள், நிச்சயமா நல்லதே நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சித்தரை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் அதாவது வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.